This video sponsored by SPO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லை எனக்கு டிஸ்கவுண்ட் தான் அதிகமாக வருதே, நான் அதிலே எடுத்துக்கிறேனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பண்ணலாம், தப்பு கிடையாது, எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட அஃபோர்டபிலிட்டி நீங்கள் செக் பண்ணணும். அஃபோர்டபிலிட்டினா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களால் ஃபுல் லோன் அமௌண்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, 80,000 ரூபா மதிப்புள்ள ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் லோன் அமௌண்ட்டை தான் பார்க்கணும். நீங்கள் இஎம்ஐ மாதம் 5,000 தானே கொடுக்குறான், மாதம் 5,000 என்னால் கட்டிட முடியுமே, நான் தான் 10,000 சம்பளம் வாங்குறேன், மாதம் 5,000 என்னால் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது. 80,000 ரூபா உங்களால் கட்ட முடியுமா? 80,000 ரூபா கட்ட முடிஞ்சால் மட்டும்தான் 5,000 ரூபாய்க்கான இஎம்ஐயும் போடுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் நினச்சா ஃபுல் கேஷ் கொடுத்து கூட உங்களால் வாங்க முடியணும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. அதுதான் அஃபோர்டபிலிட்டி கான்செப்ட். ஸோ 80,000 ரூபா கொடுத்து உங்களால் வாங்க முடியல, 80,000 ரூபா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை மொத்தமாக, ஆனால் எனக்கு 80,000 ரூபா ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. அந்த ப்ராடக்ட் உங்களோட அஃபோர்டபுள் ப்ராடக்டே கிடையாது. நீங்கள் அந்த ப்ராடக்டை ஃபோர்கோ பண்ணி ஆகணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுவும் நம்ம ஊரில் இப்போல்லாம் வந்து ஐஃபோன்லாம் வந்து ட்ரீம் வேற, எல்லாரும் வந்து ட்ரீம்லாம் வேற ஸ்டேட்டஸ் போடுறாங்க ஐஃபோனை வச்சுக்கிட்டு. என்னத்த ட்ரீமோ. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக உங்களோட ட்ரீம் ப்ராடக்டான ஐஃபோனே சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஐஃபோனோட சேல்ஸ் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்து. எப்படின்னாக்கா 2018 ஐஃபோனோட சேல்ஸ் வந்து இட் வாஸ் அரௌண்ட் லைக் 2 மில்லியன் ஃபோன் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2022 7 மில்லியன் மொபைல் ஃபோன் சேல் பண்ணி தள்ளிட்டாங்க. எப்படிறான்னு எல்லாரும் யோசிக்கிறோம். ஆப்பிள் சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க என்னன்னாக்கா, எங்கள் ஃபோன் வந்து டாப் குவாலிட்டி, ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பெஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனு, பீப்புள் கான்ட் ஸ்டாப் பையிங் அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படி இப்படின்னு ஆத்துறாங்க. ஆனால் என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 70% ஆஃப் த ஐஃபோன் சேல்ஸ் வந்து இஎம்ஐயில் தான் நடந்திருக்கு. ஸோ இஎம்ஐ இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன் சேல்ஸே கிடையாது. உங்கள் ஃபோனை நீங்கள் இந்தியாவில் உருட்டியிருக்கவே முடியாது. ஸோ 70% ஆஃப் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐயில் தான் நடந்திருக்கு. அது எதனால் அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒரு பையிங் ஹேபிட்டை இஎம்ஐ மூலிமா க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களோட ட்ரீம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இஎம்ஐ மூலிமா அந்த ட்ரீமை உங்களை ஃபுல்ஃபில் பண்ண வச்சுட்டாங்க. எவனாலலாம் அஃபோர்ட் பண்ண முடியாதோ அவன் தலையிலலாம் இஎம்ஐ மூலிமா ஃபோனை கட்டிடுறது. 80,000 ரூபா ப்ராடக்ட்டை அஃபோர்டே பண்ண முடியாதவன் தலையிலலாம் போய் இஎம்ஐயில் கட்டிடுறது. ஸோ அஃபோர்டபிலிட்டின்றது இங்கே யாருமே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. மாதம் என்னால் இவ்வளோ கட்ட முடியுமா, அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராடக்டாக இருந்தாலும் நம்மளால் வாங்கிடுவான். ஹெலிகாப்டரே கொடுத்தீங்கன்னா கூட மாதம் 10,000 ரூபா கட்டி எடுத்துருவான் நம்மளால். எனக்கு தான் 20,000 சம்பளம் வருது, மாதம் 10,000, 50 வருஷத்துக்கு நான் கட்டுறேன் ஹெலிகாப்டர் டியூ அப்படின்னுவான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பல்சிவ் பையிங். நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த இம்பல்சிவ் பையிங். அதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எப்படின்னா அந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்றதுக்காக இஎம்ஐலையோ எப்படியோ ஃபுல் பேமெண்ட்டு கொடுத்த கூட அந்த பொருளை வாங்கிடுவோம். ஆனால்